எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரியாஸ். இது PARAMEDICOGENISIS. ஸோ நான் இங்கே நிற்கிற இடத்த பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சென்ட்ரல் சப்ளை கேசியஸ் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இடம். மேனிஃபோல்ட் ரூம். ஸோ இந்த மேனிஃபோல்ட் ரூம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இந்த மேனிஃபோல்ட் ரூம் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படி என்னடா முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான ஆக்சிஜன், நைட்ரஸ் ஆக்சைடு, சென்ட்ரல் வேக்கம் அண்ட் த மெடிக்கல் கேஸ் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் இந்த மேனிஃபோல்ட் ரூம். ஸோ இங்கேருந்து தான் வந்து ஆல் ஓவர் தி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கேசியஸ் பைப்லைன் மூலமாக நம்மளுக்கு கேசியஸ் சப்ளை பண்ணுது. ஸோ அதை வந்து தொடர்ந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த மேனிஃபோல்ட் ரூம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மேனிஃபோல்ட் ரூமை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அதோட அட்வான்டேஜை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் இன்ட்ரோ. ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே நின்றுக்கிட்டு இருக்க இடம் தான் வந்து இட்ஸ் அ மேனிஃபோல்ட் ரூம், அதாவது சென்ட்ரல் சப்ளை கேஸ் சப்ளை பண்ணக்கூடிய இந்த ரூம். ஸோ இந்த மேனிஃபோல்ட் ரூம் வந்து 3 பார்ட்ஸாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து சென்ட்ரல் சோர்ஸ், இன்னொன்று வந்து பைப்லைன் சிஸ்டம், மூணாவது டெர்மினல் யூனிட். ஸோ சென்ட்ரல் சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன, வளம். ஸோ எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது, கேஸை எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் சோர்ஸ். ஸோ நம்ம இங்கேருந்து தான் வந்து கேஸ் வந்து சப்ளை பண்ணி நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. ஸோ இந்த இடம் தான் வந்து இந்த சென்ட்ரல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எந்தெந்த கேஸஸ்லாம் இங்கேருந்து போகுது அப்படின்னு பார்த்து சொன்னால், ஒன்று வந்து ஆக்சிஜன், நம்மளுக்கு உயிர் வாழ தேவையான அந்த ஆக்சிஜன் போகுது. ஸோ ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் அனஸ்தட்டிக் கேஸ். மூணாவது வந்து சக்ஷன், வேக்கம் சக்ஷன். ஸோ அங்கே ஒரு சக்ஷன் போடணும் அப்படின்னா வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் பண்ணக்கூடிய இடமாவும் இது இருக்குது. நாலாவது மெடிக்கல் கேஸ். மெடிக்கல் கேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கம்ப்ரஸர் ஒர்க் பண்ணுறதுக்கூடிய ஒரு கேஸ் தான் இந்த மெடிக்கல் கேஸ். ப்ளஸ் நுமேட்டிக் பார்ட்ஸ், நுமேட்டிக் ட்ரில், ஆர்த்தோவில் வந்து ட்ரில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து மெடிக்கல் நுமேட்டிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மெடிக்கல் ஏரில் ஒர்க் ஆகுது. ஸோ இது மாதிரியான 4 முக்கியமான கேஸஸை இங்கேருந்து சப்ளை பண்ணுது இந்த மேனிஃபோல்ட் ரூம். ஸோ அப்படிப்பட்ட இந்த மேனிஃபோல்ட் ரூம் எதுக்கு ஒரு தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, ஹாஸ்பிட்டல் செட்டப் உள்ளேயே வச்சுருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி தனியாக வைக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஏசெப்டிக் ப்ரிகாஷன், ஸ்டெரைல். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் தியேட்டர், ஐசியூ அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து ஹைலி ஸ்டெரைல்டு ஏரியாவாக இருக்கும். ஸோ அந்த ஹைலி ஸ்டெரைல்டு ஏரியாவுக்குள்ளே நம்ம இது மாதிரியான ஒரு கேஸஸ் சிலிண்டரை கொண்டு போகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஸ்டெரிலிட்டி கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ஸ்டெரிலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் தனியாக அப்படி ஒரு இடத்த வச்சுக்கிற மூலமாக வந்து அங்கே நம்ம ஸ்டெரிலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். ரெண்டாவது என்ன அப்படின்னா சிம்பிள். நம்ம கேஸை நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் பெறணும் அப்படின்னா வந்து ஒரு வேல்வை வந்து நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக நம்ம வந்து ஆக்சிஜனை கொண்டு வந்துடலாம். ஆனால் இது மாதிரியான செட்டப் மூலமாக நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இதுவே நம்ம சிலிண்டரை கொண்டு போனோம் அப்படின்னா அந்த சிலிண்டரை கொண்டு போய் மாட்டி அது மூலமாக வந்து நம்ம கேஸை எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து கஷ்டமாக இருக்கும். மூணாவது என்ன அப்படின்னா இட்ஸ் ஸ்பேசியஸ். இந்த சிலிண்டரை கொண்டு போய்ட்டு நம்ம உள்ளே வைக்கிறதுனால நம்ம நிறையா வகையான இடைஞ்சலாக இருக்கும். ஆனால் இங்கே வைக்கிற மூலமாக இதுக்குன்னு ஒரு இடத்த நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வகையான ஸ்பேஸை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது வந்து எஃபிஷியன்ட்டு. இந்த மேனிஃபோல்ட் சிஸ்டத்தால் மட்டும்தான் வந்து அன்இன்டரப்டட் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் கேஸை வந்து கொண்டு போக முடியும். அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்தை கொண்டு போக முடியும். இதுவே நம்ம ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் வச்சப்போ ஒரு இன்கேஸ் சிலிண்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சிலிண்டர் அடுத்த சிலிண்டர் மாத்திர வரையும் அப்போ கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்காது. ஆனால் இந்த மேனிஃபோல்ட் சிஸ்டத்தில் நம்ம கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் மெடிக்கல் கேஸஸை நம்ம கொண்டு வர முடியும். அடுத்ததாக வந்து இட்ஸ் அ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டர் நம்ம ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் கொண்டு போகிறப்ப ஒரு பேஷண்ட்டுக்கும் இல்லை ஒரு வார்டுக்கும் நம்ம வந்து சிலிண்டர்ஸ் கொண்டு போக முடியும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் சிலிண்டரோட காஸ்ட்டும் அதிகமாகுது. இங்கே நம்ம பல்க் சிலிண்டர்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து இது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இது இருக்குது. ப்ளஸ் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். அதாவது சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னா, ஸோ பேஷண்ட்டுக்கு பக்கத்தில் இது மாதிரி ஒரு சிலிண்டரை நம்ம கொண்டு போகிறப்ப அந்த சிலிண்டரை பார்த்து பேஷண்ட் பயப்படுற சான்சஸ் இருக்குது. ஸோ அது சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு இம்பாக்ட் ஆகுது. ஸோ அந்த சைக்காலஜிக்கல் இம்பாக்டையும் நம்ம மினிமைஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான மேனிஃபோல்டு சிஸ்டத்தின் மூலமாக. அப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான இந்த மேனிஃபோல்டு சிஸ்டம் எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஹைலி ஃபயர் ப்ரூஃபாக இருக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் இங்கே நம்ம நிற்கிற இடம் ஃபுல்லாகவே என்ன இருக்குது, கான்க்ரீட்டாக இருக்குது. ஸோ கான்க்ரீட் இஸ் அ ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல்.
ஏன் அப்படிங்கிறது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாமே வந்து எரிதலுக்கு துணை புரியக்கூடிய கேஸஸாக இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை தவிர்க்கணும் அப்படின்னா சில சேஃப்டி மெஷர்ஸ், ஃபயர் மெஷர்ஸ் இருக்கணும். ஸோ கான்க்ரீட் இருக்கனால இது வந்து ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியலாக இருக்கும். தென் இந்த ஸ்பேசியஸாக இருக்கும். ஸ்பேசியஸாக இருக்கிறதுனால வந்து நம்ம இந்த மாதிரியான பிக் சிலிண்டரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வெல் வென்டிலேட்டட் ஏரியாவாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா காற்றோட்டமான அறையாக இருக்குது. இன்கேஸ் ஆஃப் ஃபயர் வந்தால் கூட நம்ம ஈஸியாக வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியலால் இது வந்து இருக்குது. ப்ளஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்த மேனிஃபோல்டை பொறுத்தவரை ஹை வோல்டேஜ் கரண்ட் எதுவுமே வந்து இது மூலம் பாஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம கொண்டு வர மூலமாக இதில் வந்து ஃபயர் இல்லாமல் நம்மளுக்கு நல்லா எஃபிஷியண்ட்டாக இந்த மேனிஃபோல்ட் ரூம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மேனிஃபோல்டு எப்படி செயல்படுது, அதோடைய அட்வான்டேஜ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, signing off, ஜேரியாஸ் கான். இது பாராமெடிகோஜெனிசிஸ்.